வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணை சமையலில் நாம் சுண்டைக்காய், அதாவது சுண்டைக்காய் தெரியும் எல்லாருக்கும், சின்ன சின்னதாக பச்சையாக உருண்டையாக இருக்கும். அந்த சுண்டைக்காயில் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம தமிழர் சமையலில் காயாக இருக்கும்போது அதை சமையலுக்கு நேரடியாக பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் அதை காய வச்சு வத்தலாக உபயோகப்படுத்துவோம். பின்ன அது காஞ்ச பிறகு அதை பொடியாக்கி உணவுகளில் சேர்த்துப்போம். இந்த மாதிரி பல விதங்களில் சேர்த்துப்போம். இப்போ இந்த சுண்டைக்காயையும் அதே மாதிரி பல விதங்களில் நம்ம பயன்படுத்துவோம். இதில் எப்படின்னா வயிறு வலி, சாதாரணமாக இப்போ வர்ற வயிற்று வலிக்கு மோரில் சுண்டைக்காய் வத்தலை வறுத்துட்டு அதை பொடி பண்ணி மோரில் கலந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா வயிறு வலி தீரும் அப்படிம்பாங்க. அதை மாதிரி குழந்தைங்களுக்கு வயிற்றுல பூச்சி வர்றதுக்கு சுண்டைக்காய் வத்தலை நல்லா வறுத்து அதை பொடி பண்ணி சாதத்தில் பிசைஞ்சு நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்து பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா வயிற்றுல இருக்கிற பூச்சி போயிடும்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ இதில் பார்க்கலாம். நீங்கள் இதை அடுத்து நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்கும் போது உங்களுக்கு தெரியும். இதுதான் சுண்டைக்காய், சின்ன சின்ன காய்களாக இருக்கும். இது நம்ம தமிழ்நாட்டில் நல்ல சாதாரணமாக கிடைக்கும். இப்போ செய்முறை எப்படின்னு நேரடியாக பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் எடுத்துட்டு அதில் வெந்தயம், கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு இதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை அடுத்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ அந்த பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூட நம்ம தேவையான கருவேப்பிலை 2-3 இனுக்கு இது கூட சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்குங்க. இப்போ இந்த சுண்டைக்காய் இந்த கொத்தாக இருக்கும், பச்சையாக காய்களாக இருக்கும். அந்த காய்களை ஒன்று ஒன்றா உதிர்த்து நம்ம சுத்தமாக கழுவி வச்சுக்க போகிறோம். இப்போ அந்த காய்கள் ரொம்ப ரொம்ப நல்லது. அது எண்ணெயோட வதக்கி நம்ம சாப்பிடும்போது அதில் கசப்பே தெரியாது. இப்போ இதில் நான் 3 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அந்த பூண்டு சேர்த்து வதக்கிட்டு அது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ அது உப்பையும் சேர்த்து நம்ம வெங்காயத்தோட நல்லா வதக்கிக்க போகிறோம். அடுத்து இதோட நாம் அந்த கழுவி சுத்தம் பண்ணி வச்ச சுண்டைக்காயை நம்ம இது கூட சேர்த்துக்கணும். இப்போது அந்த சுண்டைக்காயை சேர்த்தாச்சு. இது 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அந்த 1/2 கப் சுண்டைக்காயையும் சேர்த்து இப்போ இந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டிங்கன்னா அதில் அந்த சுண்டைக்காயோட கசப்பு சுவையே சுத்தமாக இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும் குழம்புல. இப்போ அடுத்ததாக நான் ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 1 வெட்டி சேர்த்துருக்கேன். இப்போ அது மசியறதுக்காக கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சு அதை குழைய விடலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த பதத்தில் நாம் இது கூட நம்ம பொடிகள் சேர்க்க வேண்டிய பொடிகளை சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். மீதி எல்லாமே 3 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி கலந்துருக்கேன். இது எல்லாத்தையும் கலந்து நல்லா அந்த எண்ணெயோடைய வறுத்த பொருட்களோடைய சேர்த்து நல்லா கிளறிக்குங்க கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் இது கூட நாம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். புளி நான் ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு எடுத்து கெட்டியாக கரைச்சி அது கூட சேர்த்துருக்கேன். இப்போ புளி தண்ணீரை சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு, அதை குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அது அளவுக்கு நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணீர் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்ட பிறகு நாம் தேங்காய் பால், நான் அதில் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தேங்காய் ஒரு சின்ன 2 துண்டு எடுத்து வச்சுருந்தேன். அந்த தேங்காயை நல்லா பால் எடுத்து அந்த பாலையும் இப்போ இதில் சேர்த்தாச்சு. இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்தை ஒரு சின்ன துண்டு வெல்லமும் சேர்த்துக்குங்க. அதான் நல்ல புளிப்பு இருக்கணும், காரம் இருக்கணும், அதோட ஒரு சின்ன இனிப்பு டேஸ்ட்டும் இருக்கணும். சேர்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இப்போது அருமையான சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய ரெசிபி. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி உடம்புக்கு இது ரொம்ப நல்லது. அதாவது உணவே மருந்து அப்படின்னு நம்ம மக்கள் வாழ்ந்ததோட அடையாளங்கள் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் இயல்பாக நம்மள அறியாமலே நம்ம உடம்புக்கு நம்ம ஆரோக்கியம் சேர்த்துக்கிறோன்னு அர்த்தம். இந்த ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்து சந்திப்போம். நன்றி.